Hello viewers, welcome to Care Lifestyle channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் நல்லா பிரைட்னிங்கா க்ளோவா ஃபேரா ஆகுற மாதிரி, அதுவும் போட்ட உடனே வாஷ் பண்ண உடனே ஒரு இன்ஸ்டன்டா ரிசல்ட் தர மாதிரி ஹோம் ரெமெடி சொல்லுங்க. சிம்பிளாவும் இருக்கணும், ரொம்ப நேரம் வந்துட்டு ஃபேஸ்ல இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்களாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கோம். போட்ட உடனே வந்துட்டு நாங்க வாஷ் பண்ணோம். ரொம்ப நேரம் ஃபேஸ்ல வச்சிருக்க முடியாது. யாராவது பார்த்தா ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது நினைச்சுப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அதனால நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணோடனே வாஷ் பண்ற மாதிரியும் இருக்கணும், சிம்பிளாவும் இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அந்த பொருள் வெளியில போய் வாங்குற மாதிரியும் இருக்கக்கூடாது, ஆனா நல்ல ரிசல்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நாங்க வந்துட்டு புவர் ஃபேமிலி, எங்களால வந்துட்டு செலவு பண்ணி எதுவும் வாங்க முடியாது, சிம்பிளா இருக்கணும், காசு வந்துட்டு குறைவா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஆக போகுது. 1 மந்த்ல ஒரு ஸ்கின் கேர் பண்ற மாதிரி, 1 மந்த்ல ஸ்கின் நல்ல ஒரு ஃபேர் டோனா, ஒரு பிரைட் டோனா, ஒரு க்ளோ டோனா, நல்லா ஒரு ஃபேஸ் இளமையா நல்லா சூப்பரா ஜொலி ஜொலிப்பா இருக்கிற மாதிரி ஹோம் ரெமெடி சொல்லுங்க. 1 மந்த் ஒரு ஸ்கின் கேர் மாதிரி சொல்லுங்க, டெய்லி நாங்க ஃபாலோ பண்ற மாதிரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். இங்க வந்துட்டு ஏழை பணக்காரங்கெல்லாம் வந்துட்டு வித்தியாசம் கிடையாது. இறைவன் படைச்ச எல்லாமே எல்லாருக்கும் பொதுதான். அப்படி இறைவன் படைத்த அற்புதமான விஷயத்துல அழகான 1-2 பொருள் கொண்டு வந்திருக்கு. உங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறதை விட எஃபெக்டிவா சூப்பரா இருக்கும் இந்த ஹோம் ரெமெடி. இது நிறைய பேர் இன்னும் கேக்குறீங்க, நல்லா டார்க்கா இருக்கிறவங்களுக்கு போட்டு காட்டுங்க, அப்பதான் லைவா ரிசல்ட் பார்க்க முடியும்னு. நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது இடையில நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கே தெரியும். மேக்கிங்ல இருக்கும் போது ஒரு வீடியோ போடுறது, இன்னொரு ஆள் நம்ம தேடணும், அவங்கள வர வச்சு உட்கார வச்சு கொஞ்சம் டைம் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கொண்டு வரேன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கேக்குறீங்க, ஓகே இது போடுங்க நல்லா இருக்கும், நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் இருக்கு, ஓகே இந்த வாரம் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் கொண்டு வரேன்னா, அந்த வாரம் ஃபுல்லா நான் 4-5 பேருக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி ரிசல்ட் வந்தது மட்டும்தான் நான் உங்களுக்கு கொண்டு ரீச் பண்றேன். எடுத்த உடனே ஒரு பொருள் உங்ககிட்ட நான் கொண்டு வரது கிடையாது. ஒரு 4-5 ஹோம் ரெமெடி நான் கொடுத்துருப்பேன். ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு 4-5 ஹோம் ரெமெடி 4-5 பேர் கொடுத்துருப்பேன். எது ரிசல்ட் இருக்கு, எது நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபைனலா வீக்கெண்ட்ல உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்கிறது. அப்படி இருக்கும் போதும் என்ன பொருள், அதை எப்படி அப்ளை பண்ணணும், அது ரிசல்ட் இருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட் மட்டும் தான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அப்ளை பண்ணி காட்டுறதை விட இந்த பொருள் நல்லா இருக்கும், இந்த ஹோம் ரெமெடி நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க, இது இப்படி போடுங்க ரிசல்ட் இருக்கும், இவ்வளவு நாள்ல ரிசல்ட் இருக்கும், என்னென்ன பொருள் அப்ளை பண்ணும், எப்படி அப்ளை பண்ணும், இது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக, இதை மட்டும் சொல்றதுக்காக மட்டும்தான் நம்ம வீடியோ ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க போட்டு பாருங்க, ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு வாரம் நம்ம ட்ரை பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். அதுவும் சிம்பிளா, காசே செலவே இல்லாம, ரொம்ப சிம்பிள் தான். செலவே இல்லைன்னா ₹1 கூட செலவு இல்லாம இல்ல, ஒரு ₹10 இருந்து ₹20 உள்ள ரேட்ல தான் ஹோம் ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். நம்ப முடியல இல்லைங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே அதுதான் ₹10 இருந்து ₹20 தான் இந்த பொருள் வாங்குறதுக்காக செலவு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி எல்லாமே எல்லாருக்கும் சமம் தான். ஸோ பணக்காரங்க மட்டும்தான் இந்த ஸ்கின் கேர், இந்த ஒயிட்னிங், க்ளோவிங்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஸோ இறைவன் எல்லாருக்குமே தான் எல்லாத்தையும் தான் பொதுவாக தான் படைச்சிருக்காரு. இது உனக்கு எனக்குன்னு இங்க யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஸோ என்ன மாதிரி ஹோம் ரெமெடின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஸ்டெப் நான் சொல்றேன். ஸோ 3 ஸ்டெப்புமே முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது 2 தான் ஃபாலோ பண்ண முடியும்னா 2 கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆலம், படிகாரம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டு வாசல்ல இது கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. கல்லு மாதிரி, ஒயிட் கல்லு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இந்த படிகாரத்துடைய மகிமை நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இதோட அற்புதம், இதோட மகத்துவம் யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா, முடி வெட்டுறக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்பர் ஷாப்ல காலங்காலமா ஷேவிங் பண்ணிட்டு அப்புறம் இந்த கல்லை வச்சுதான் ஃபேஸ்ல ஒரு மசாஜ் கொடுப்பாங்க, ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுத்துட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஸ்கின் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்ணும். அதுல நோய் தொற்று, ஸ்கின் ப்ராப்ளம், எரிச்சல், சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேவிங் பண்ண ரெட்டா மாறிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி அதை யூஸ் பண்ணுவாங்க. உங்க ஸ்கின்ல என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரிதான், ஸ்கின்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான். சில பேருக்கு ஸ்கின் ரெட்டா மாறும். எனக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஹீட்ல நின்னா ஸ்கின் ரெட்டா மாறிடும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னால நம்ம அதிகமா அந்த ஹீட்லயே ஒர்க் பண்றதுனால ஸ்கின் ரெட்டா மாறும். சில பேருக்கு நார்மலாவே கொஞ்சம் வெயில போயிட்டு வந்தா ரெட்டா மாறும். கற்கற்பா புள்ளி புள்ளியா ஸ்கின்ல வருது. இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷனை, ஸ்கின் ப்ராப்ளத்தை கியூர் பண்ணும். இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இது முகம் சுருக்கத்தை கிளியர் பண்ணுது. முகம் சுருக்கம் இல்லாம நம்மளுடைய ஸ்கின் இளமையா வச்சிருக்கிறது. இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. படிகார கல்லுடைய
பெனிஃபிட் என்ன, ஃபேஸ்க்கு என்ன மாதிரி பெனிஃபிட் அது இருக்கு, இதுல வந்து என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குன்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா ஃபேஸ் இளமையாவும் சுருக்கங்கள் இல்லாமலும் வச்சிருக்கு. பிம்பிள் வந்தாலும் ரிமூவ் பண்ணுது, பிம்பிள்ஸ் வராம ஸ்கின்னை பாதுகாக்குது, அதனால இருக்கக்கூடிய மார்க்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணுது, ஓப்பன் போர்சஸ க்ளோஸ் பண்ணுதுங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? போர்சஸ் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ரீமை ரெடி பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் இது சிம்பிளா ஃபேஸ்ல கூடிய போர்சஸ க்ளோஸ் பண்ணுது, அழகா அதை க்ளோஸ் பண்ணி ஸ்கின் நல்லா சாஃப்டா மொழுன்னு மாத்துது. ஸோ இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்கு? இதை விட ஒரு சூப்பரான விஷயம் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நமக்கு தேவை இளமையான சருமம், கிளியரான சருமம், பளபளப்பான சருமம், க்ளோவான சருமம் இல்லை? இதைத்தானே நீங்க எல்லாம் கேக்குறீங்க. இந்த படிகார கல்லை வாங்கி வச்சுக்கோங்க, பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எடுத்து அப்பப்போ நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. குளிக்கிற தண்ணிலையும் நீங்க வந்து இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நீங்க குளிக்கலாம். டெய்லியும் இந்த பவுடர் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கல்ல கூட நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும். இது வந்துட்டு பேக் மாதிரி போடணும்னா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுடரை நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நீங்க தேவைக்கு எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவு கூட நீங்க எடுத்துக்கலாம். படிகார கல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி காஸ்ட் தாங்க, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், ரொம்ப கம்மியான காஸ்ட் தான். இது கூட நீங்க வெறும் தண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்ல ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், படிகார கல் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம், ரோஸ் வாட்டர், இது எல்லாத்தையும் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இதால ஃபேஸ்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணி இது கொஞ்சம் கரைஞ்சிரும். நீங்க அந்த வாட்டரோடு எடுத்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ மைல்டா ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இந்த படிகார கல்லுல. இது வந்து ஒரு நார்மலான ஒரு கல்லு தானே அப்படின்ட்டு இதை அசால்ட்டா விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஸ்கின் கேர்ல இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கி, நெக்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்டு ஸ்க்ரப் கொடுத்துட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு ரிலாக்ஸ்டா அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சும்மா நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். இந்த படிகாரக்கல் பவுடரோட ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மைல்ட் ஸ்க்ரப் கொடுத்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்புக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு குளிக்கிற மஞ்சள் தான் யூஸ் பண்ணணும், சமையல் மஞ்சள் எடுத்துக்க கூடாது. கஸ்தூரி மஞ்சள் இல்ல ஃபேஸ்க்கு போடுற எனி ஒன் நீங்க இந்த மாதிரி மஞ்சள் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு மஞ்சள் செட் ஆகாது, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனுக்கு வந்து மஞ்சள் செட் ஆகாதுன்னா நீங்க இந்த மஞ்சளுக்கு பதில் பூழாங்கிழங்கு பவுடர் எடுத்துக்கலாம். பூழாங்கிழங்கு பத்தி ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க, நீங்க அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல இன்ஸ்டன்டா நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் ஸ்கின்னுக்கு. ஏன்னா எல்லார் வீட்லயும் பூழாங்கிழங்கு இருக்காது இல்லைங்களா, ஆனா மஞ்சள் எல்லார் வீட்லயும் இருக்கும், அதனால மஞ்சள் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. ஸோ தயிரும் எல்லார் வீட்லயும் இருக்கும். ஸோ அவ்வளவுதான், மஞ்சளும் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெமெடி தாங்க இது. இவ்வளோதானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், இவ்வளோதான். பட் இதை போட்டு வாஷ் பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸ்கின்னு. மஞ்சள் செட் ஆகாதவங்க ஒயிட் டர்மரிக் அதாவது பூழாங்கிழங்கு பவுடர் எடுத்துக்கலாம். அதுவும் தயிரும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சிம்பிளான எஃபெக்டிவான சூப்பரான ஃபேஸ் ஒயிட்னிங் மாஸ்க் இது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஃபேஸ் ஃபுல்லா இதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு உடனே நீங்க வாஷ் பண்ணாலும் இன்ஸ்டன்டா பிரைட் அண்ட் க்ளோவா இருக்கும். இது 3மே சேர்த்து 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்குள்ளவே நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட் அண்ட் க்ளோ ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்டுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்காக தான் மெயினாக நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏன்னா அப்படியே நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது இல்லைங்களா, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குறைஞ்சது இந்த 3 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 மினிட்ஸ்குள்ளவே முடிஞ்சிடும். அது 10 நிமிஷம், இது 10 நிமிஷம். அடுத்தது நம்ம 3வது ஸ்டெப் ஃபாலோ பண்ணக்கூடியது ஒரு 10 நிமிஷம். அவ்வளோதான், ஜஸ்ட் இவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு ஆகும். ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் ஸ்கின்ல வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நீங்க ஆசைப்படுற மாதிரி உடனே போட்டு உடனே வாஷ் பண்ணோன்னே உடனே பிரைட் அண்ட் க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்பும் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேஸ்ல வச்சிருந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. 3வது ஒரு ஸ்டெப்புக்கு இந்த மாதிரி மாஸ்க் வாங்கிக்கோங்க. இது வந்து ஆன்லைன்ல கிடைக்குது, கம்மி காஸ்ட்ல இது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி மாஸ்க் உங்களுக்கு ஒரு பண்டல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து 1 மட்டும் எடுத்துக்குங்க. ஸோ 1 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது வரும், உங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் கூட இது வரும் உங்களுக்கு. ஸோ 1 மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மாஸ்கில் நம்ம இது மாதிரி இதில் வந்து
இந்த மாதிரி ஒரு பவுல்ல இந்த மாஸ்க்கை நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல பியூர் ஹனி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் காய்ச்சாத பால் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ரா மில்க் செட் ஆகலைன்னா ஆல்ரெடி நான் ஓட்ஸ் மில்க் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஓட்ஸ் மில்க்கு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. வெறும் ஓட்ஸ் பவுடர் பண்ணி அதில் வெறும் தண்ணியில் ரோஸ் வாட்டர் சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓட்ஸ் மில்க்கை எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் தான், சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் கூட இந்த ரா மில்க் எடுத்துக்கலாம். பிம்பிள் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் இந்த பால் செட் ஆகாது. நீங்கள் வந்து ஓட்ஸ் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலும் தேனும் சேர்த்து இந்த மாஸ்க்கை ஊற வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாஸ்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேஸில் வச்சுருந்துட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வேணால் எடுக்கலாங்க. உங்கள் வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா ஒரு 1 hour கூட ஃபேஸில் வச்சுருங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்து எடுத்துருங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கள் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 hour கூட இந்த மாஸ்க்கை உங்கள் ஃபேஸில் வச்சுருக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்டுங்க இது. ஏன்னா இது நாங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமே மிக்ஸ் பண்ணி. எதுக்கு இந்த மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற வச்சு எதுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் இந்த மில்க்கும் தேனும் மிக்ஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம்னா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் காஞ்சிரும் இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி மாஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ணி ஃபேஸில் போடும் போதும் இதில் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஸ்கின்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது எடுக்கும் போதும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாஸ்க்கை ஃபேஸில் போட்டுக்கலாம். ஈவனாக செட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பாலும் தேனும் மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை ஃபேஸ்க்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாஸ்க்கு மேலே இந்த மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த மில்கையும் தேனையும் அப்படியே சேர்த்துக்கணும். இது காய காய கொஞ்சம் இந்த மாஸ்க்கு காய காய இந்த இதை அப்படியே நீங்கள் மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வெறும் அந்த தேனும் பாலும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போடுறதை விட இந்த மாதிரி மாஸ்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி இதேமாரி மாஸ்க் மூலமாக நீங்கள் போடும்போதும் ஸ்கின்குள்ளே அது அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஸ்கின் வந்துட்டு எடுக்கும் போதும் ட்ரை இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட் அண்ட் க்ளோ இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1 hour வரைக்கும் கூட நீங்கள் ஃபேஸில் வச்சுருக்கலாம். வச்சுருந்துட்டு நீங்கள் எடுக்கும் போதும் உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் அண்ட் க்ளோ இருக்குங்க. உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஸ்கின் பார்க்குறதுக்கு. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. சும்மா வெறும் தண்ணியில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் நான் வந்துட்டு ரொம்ப நேரம் கூட நான் வச்சிடல, உடனே எடுத்துட்டேன் நான். நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த டைம் செட் பண்ணி 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்துட்டு 3 ஸ்டெப்புமே கரெக்டாக அந்த டைம் கணக்கில் நீங்கள் வச்சுருந்து எடுத்தீங்கன்னா செம்மையாக பிரைட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உடனே அப்ளை பண்ணி உடனே வாஷ் பண்ணதுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தவிர பர்சனலாக ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, எதையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்கறதை விட எதிர்கொள்வதை கத்துக்குங்க. ஏன்னா லைஃப்ல வந்து நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. எதிர்கொள்றது மட்டும்தான் நமக்கு அமையுது, நமக்கு கிடைக்குது. அதுக்காக சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு ஏதோ சும்மா ஒரு எண்டிங்ல ஏதோ ஒன்று சொல்லணும்னுக்காகலாம் நாங்க சொல்லல. இதை நாங்க ஃபாலோ பண்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்றோம். நம்ம வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போறவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மனசுல பதிய வைக்கணும்காக சொல்ற விஷயம். இதை நான் உங்களுக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நாங்க ஃபாலோ பண்ற விஷயத்தை உங்ககிட்ட நாங்க சொல்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் ஆமீனா.